நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. நமது உடல் ஒருபோதும் தன் கடமையை செய்ய தவறுவதில்லை. இப்ப உடல் என்ன செய்யுது அப்படின்னா நம்ம உயிரை உள்ள வச்சு அது பாதுகாக்குது. அதுக்காக வேண்டி அது உணவு உட்கொள்ளுது. இந்த உணவு சக்தியா மாறும்போது அந்த கொஞ்சம் சக்தி தான் அந்த உடம்புல சேருது. மீதம் உள்ளது கழிவா வெளியேறுது. இந்த கழிவா வெளியேற்றத்துக்கே உடம்பு சக்தியை செலவழிக்கிறது. நீங்க எதை உள்ள கொடுத்தீங்கன்னாலும் அதை சக்தியா பிரிச்சுக்கிட்டு உள்ள வாங்கிக்கிட்டு வேண்டாத கழிவா வெளியில தள்ளிக்கிட்டே இந்த பிரபஞ்சம் இருக்க பிரபஞ்சத்தோடைய இயக்கம் போல நம்ம உடம்பு இயங்கும். ஒரு தடவை நிலத்தை பயிர் பண்ணிட்டு நிலத்தை அப்படியே சும்மா போட்டுட்டீங்கன்னா அடுத்த பருவத்துல நீங்க பயிர் பண்ண வரீங்க பாருங்க, அதுக்குள்ள நிலம் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது. நீங்க நாள் முழுதும் வேலை செஞ்சு களைச்சு போய் இரவு நல்லா மட்டும் தூங்கிட்டீங்கன்னா காலையில இழந்திருக்கும் போது புது மனிதரா போயிட்டே இருக்கீங்க. இப்ப நிலத்துக்கா இருந்தாலும் சரி மனிதருக்கா இருந்தாலும் சரி அந்த ஓய்வுன்னு ஒண்ணு தேவைப்படுது. அந்த ஓய்வு ஒளிச்சல் இல்லாம அலைய வேண்டிய நிலைய இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இதுல இருந்து பின்னோக்கி போகாமல் இந்த சமுதாயம் நல்லா இருக்கிறதுக்கு வழியே இல்லை.